Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே டேஸ்டான முருங்கைக்காய் மசாலா தான் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் மசாலா செய்யறதுக்கு இங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இஞ்சி பூண்டு 2 சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கீங்க. அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கீங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கணுங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கலாம், சேர்த்துக்காமே இருக்கலாம், அவங்க விருப்பம்தாங்க. இதோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த முருங்கைக்காயை நம்ம இதில் சேர்த்துடலாங்க. முருங்கைக்காலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இவ்வளோ முருங்கைக்காய் வந்துட்டு நான் 1 சொம்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லைங்க. மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டுமே சேர்த்திங்கனாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். முருங்கைக்காய் வந்துட்டு நல்லாவே வேகணுங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் நல்லா வேகலைங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்துட்டு ஒரு மூடி தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன். அது கூட சோம்பு சீரகம் சேர்த்து அரைச்சிருக்கேங்க. அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சோம்பு சீரகம் சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்பவே வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ வந்துட்டு நல்லா தண்ணியெலாம் வற்றி நல்லா வெந்து வரட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. நல்லா முருங்கைக்காலாம் நல்லா அந்த மசாலாவில் சார்ந்து நம்ம நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா கலரும் மாறிடுச்சு. தண்ணி நல்லா வற்றிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேங்க. இன்னும் உங்களுக்கு வற்றணும் அப்படின்னா இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லாவே வற்றிடுங்க. அதோட கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரொம்பவே டேஸ்ட்டான முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.